பலவீனமானவைகள் லாபானை சேர்ந்தது, பலமுள்ளவைகளோ யாக்கோபை சேர்ந்தது. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் வர வர என்ன பண்ணானா பலத்து வந்தானா, விருத்தி அடைந்தானா. அல்லேலூயா. எப்படின்னா பலத்துனா எப்படி சொல்லுங்க பார்ப்போம். வர வர அவன் என்ன பண்ணானா, வர வர வளர்ந்து கொண்டே வந்தானா. அடுத்த வசனமே சொல்லுது, பலவீனமானவைகள் யாரை சேர்ந்தது? லாபானை சேர்ந்தது. பலமுள்ளவைகளோ யாக்கோபை சேர்ந்தது. அடுத்த வசனம் அவன் வர வர வளர்ந்து கொண்டே வந்தான். பைபிள் சேஸ் க்ரோயிங் ப்ராஸ்பரிட்டி. அந்த க்ரோயிங் ப்ராஸ்பரிட்டி இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களோட கிராஃப் அடுத்த கட்டத்துக்கு ஏற போகிறதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போன காரியத்தெல்லாம் திருப்பி அவங்க கிராஃப் ஆண்ட உயரத்துக்கு ஏற்றி உன்னதத்துக்கு நேராக உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உன்னதத்துக்கு நேராக உங்கள் கிராஃபை உயர்த்த போகிறார். நீங்கள் இழந்து போன காரியங்கள் உங்கள் கிராஃப் குறைஞ்சு போன எப்படி யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் உடைச்சு நீங்கள் யாரும் உங்களுக்கு விரோதமாக நின்னாலும் சரி, அவர் எழும்பி வந்து உங்களுக்கு முன்பாக நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு கொடுத்த அதே வசனம் தான் உங்களுக்கும். நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். எல்லா காரியத்திலும் விருத்தியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இந்த மாதம் ஏதோ வாய்க்கு வந்ததுக்காக சொல்லிட்டு போகல, வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் நீங்கள் மறைந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் உங்கள் விருத்தியடை செய்ய போகிற மாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.